அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். என் வாழ்க்கையின் அங்கம் நீயே. பகுதி 7. அங்கே காட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நித்தினுக்கு திடீரென முழிப்பு வந்து நித்யாவின் ஞாபகம் வர வானத்து நிலவை பார்த்து கொண்டிருந்தான் நித்தின். பின்பு அப்படியே வழியில் அயர்ந்து தூங்கி போனான். அங்கே நித்தின் வீட்டிலோ இந்த பையன் எங்கே இருக்கானோ என்ற சுமதியின் கவலை தொடர்கதையாக நீள, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரமே வந்துடுவான் என ரவி ஆறுதல் கூறிவிட்டு வேலைக்கு கிளம்பி போனார். அங்கே குட் மார்னிங் டா என்று நித்யா நித்தின் ஃபோட்டோவிற்கு தெரிவிக்க, காட்டில் நித்தின் எழுந்து ஆலங்குச்சியால் பல் விளக்கி கொண்டிருந்தான். பல் விளக்கி வாய் கொப்பளித்து முகம் கழுவ அந்த வயதானவர் அங்கு வந்து அவனை அழைத்து சென்றார். அவரிடம் நித்தின் எவ்வளவு பேச்சு கொடுத்தும் அவர் எதுவும் பேசவில்லை. நித்தினும் அவர் வாய் பேச முடியாதவர் என்று முடிவு செய்தான். சூரிய உதயம் கிழக்கில் தோன்ற 2 பன ஓலை முட்டிகளில் பச்சை நிற கரைசல் இருக்க, ஒரு குரங்கு அதை எடுத்து பருக மற்றொன்றை நித்தினிடம் கொடுக்க அவனும் பருகினான். பருகிய குரங்கு ஒரு விதமான நடனம் கலந்த பயிற்சி செய்ய, அதை கண்ட நித்தின் தானும் அதை போல நடனம் ஆடத் தொடங்கினான். இப்போது அவன் உடலில் எந்தவித வலியும் இல்லை. சிறிது தொலைவில் இருந்த சிறு நீர்வீழ்ச்சியில் குளித்து கட்டை அவிழ்த்து பார்த்தான். உடலில் ஏற்பட்டிருந்த காயங்கள் காணாமல் போயிருந்தன. குளித்து முடித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தான். அங்கு அவன் பசியார பழங்கள் இருந்தன. பழங்களை புசித்து பசியாறியவன் அங்கு நின்றிருந்த குரங்குகளிடம், உங்களோட பாஷை எனக்கு புரியல, ஆனால் உங்கள் அன்பு புரியுது. அதோட உங்களோட மருத்துவ முறையும் என்னை வியப்பில் ஆழ்த்துது. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி என்று 2 கைகளும் ஒன்று சேர வணங்கினான். இவனது வார்த்தைகள் அவைகளுக்கு புரியவில்லை என்றாலும் இவனது செய்கை நன்றியை உணர்த்தியதால் அவைகளும் பதிலுக்கு வணங்கின. நித்தின் காட்டை விட்டு வெளியேற வேண்டுமென்றே புறப்பட்டான். குரங்குகள் அவனை வழியனுப்ப வந்தன. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவி பாய்வதைக் கண்டு அவனும் கிளைக்கு கிளை தாண்டி குரங்குகளின் இனம் என்று நிரூபிக்கும் விதமாக செய்தான். இப்படியே செல்கையில் அந்த கடத்தல்காரரிடம் கண்ணில் பட்டது. அங்கே இருக்கும் மற்ற பெண்களை காப்பாற்ற வேண்டுமென்று எண்ணினான். ஆனால் துப்பாக்கிகளை சமாளிப்பது எப்படி? குரங்குகளை பார்த்தான். ஆழம் விழுதுகளை சேகரித்தான். மறைந்திருந்து கடத்தல் கும்பலை சேர்ந்த ஒவ்வொருவரையும் பிடித்து இழுத்தான். அவன் இழுத்தவர்களை எல்லாம் ஆழம் விழுதுகளால் கட்டி போட, அதை கண்ட குரங்குகளும் அவ்வாறே செய்ய, துப்பாக்கியை எதிர்கொள்ள துப்பாக்கி தேவையில்லை என்பதை நிரூபிக்கும் சாட்சியாய் காட்சி அமைய நித்தின் வென்றான். அங்கிருந்த ஒரு கைபேசியின் வழி போலீஸ்க்கு தகவல் கொடுக்க காவல்துறை அங்கே விரைந்து வந்தது. சைரன் அலாரம் சத்தம் கேட்க குரங்குகள் அங்கிருந்து விலகி சென்றன. கட்டப்பட்டு கிடந்தவர்களை காவல்துறை கைது செய்தனர். அங்கு வந்த குகன் நித்தினை கண்டதும் தட்டி தழுவி பாராட்டினான். அங்கிருந்த பெண்கள் அவரவர் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குகனிடம், ஐஜி ரத்னம், இந்த கடத்தல் கூட்டம் பற்றி தகவலை கொடுத்தவர் யாரு என்றார். இவன்தான் சார், என்னோட நண்பன். தகவல் மட்டுமில்ல, அத்தனை பேரையும் உயிரோடு பிடிச்சு கொடுத்துருக்கான் என்றார் இன்ஸ்பெக்டர் குகன். குட் ஜாப். உங்கள் பேர் என்ன என்றதற்கு நித்தின் என்றதும் இடையே குறுக்கிட்ட குகன், என்னோட தான் ஐபிஎஸ் எழுதினா என்றார். ஓ அப்படியா, அப்போ இன்னையிலிருந்து இவர் நம்மள ஒருத்தர். இவரை உடனே ஏசியாக அப்பாயிண்ட் பண்ணுறேன் என்றார் ஐஜி ரத்னம். சில நிமிடம் வியப்படைந்த நித்தின் குகன் ஆட்டியதால் சுயநினைவுக்கு வந்தவன், ரொம்ப நன்றிங்க சார் என்றான். நன்றிலாம் வேணாம் தம்பி, உங்கள் திறமைக்கும் எண்ணத்துக்கும் இது அரசாங்கத்தோட பரிசு. எங்கள் காவல்துறைக்கு உங்களை போல ஒருத்தர் கிடைச்சிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. உங்கள் கடமையை திறம்பட செய்வீங்கன்னு நம்புகிறேன் என்றார் ஐஜி. எஸ் சார் என நித்தின் ஐபிஎஸ் கம்பீரமாக சல்யூட் செய்தார். அதற்குள் ஊடகங்கள் வர எங்கும் அதற்கு பேட்டி கொடுத்த ஐஜி, இது ஒரு ரகசியமான ஆப்ரேஷன். நிதின் ஐபிஎஸ் அவரோட தலைமையில் கடத்தல் கும்பல் பிடிபட்டது. கடத்தப்பட்டவங்க மீட்கப்பட்டு அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க. மற்ற தகவலெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு தன் காரில் ஏறி சென்று விட்டார். தொலைக்காட்சியில் நித்தினை கண்ட நித்தினின் பெற்றோர் பெருமையோடு மகிழ்ச்சி அடைந்தனர். நித்யாவிற்கு ஒரே ஆச்சரியம். தன் பெற்றோரிடம் அதை சொல்லி சந்தோஷப்பட்டாள். நித்தின் தனது மிதிவண்டியை தேடி எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி விரைந்தான். வீட்டினுள் நுழைந்த நித்தினை நிறுத்தி திருஷ்டி சுற்றி போட்டாள் சுமதி. ரவி பேசுவதற்கு நாவில்லாமல் ஆனந்த கண்ணீர் சிந்தினார், தன் மகனின் திறமையை எண்ணியவாறு.
அன்றிரவு நிதின் புறாக்களுக்கு தீனி போட்டு கொண்டிருந்தான். அந்த ஆண் புறா அங்கே வந்து அவன் தோளில் அமர்ந்தது. அதற்கும் தீனி கொடுத்து ஒரு காகிதத்தை எடுத்து, "ஹே நித்யா, என்னை மிஸ் பண்ணியாடி? நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு என்னோட அப்பா அம்மாவோட வரேன்" என்று எழுதி புறாவிடம் கொடுத்து அனுப்பினான். புறா நேராக பறந்து சென்று நித்யாவின் தோளில் அமர்ந்தது. "ஹாய், வந்துட்டியா?" என்று நித்யாவிடம் அந்த காகிதத்தை கொடுத்துவிட்டு தன் இணை புறாவிடம் சென்று கொஞ்சியது. கடிதத்தை படித்த நித்யா சந்தோஷமாக தன் பெற்றோரிடம் தெரிவித்தாள். எப்போது விடியும்? தன் ஆசை காதலனை சந்திப்பதை எண்ணிக்கொண்டே உறங்கி போனாள் நித்யா. பொழுதும் விடிந்தது. அங்கு நித்தினின் வீட்டு வாசலில் கார்கள் வந்து நின்றன. அவற்றில் வந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை காப்பாற்றியதற்காக நிதினுக்கு நன்றி சொல்லி கண்ணீர் சிந்தினர். சிலர் பிளாங்க் செக் கொடுத்தார்கள். அதெல்லாம் வேண்டாமென்று நிதின் அவர்களை வழியனுப்பி வைத்தான். பின் மொட்டை மாடிக்கு சென்று அந்த குரங்குகளிடம் கற்ற நடனத்தை பயிற்சி செய்தான். பிறகு குளித்துவிட்டு ஆடை அணிந்து சாப்பிட்டு விட்டு தன் பெற்றோரை அழைத்து கொண்டு நித்யாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கு எல்லாம் தயாராக இருந்தது. காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்த நபரின் பேச்சு நிதினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்த, அது யார், அவர் என்ன சொன்னார்கள் என்பதை அடுத்த பகுதியில் அறிவோம். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.